ஓம் கம் கணபதையே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. கற்பனை கெட்டாத அற்புதங்கள் வரிசையில் நாம் சிந்திக்க இருக்கும் தெய்வம் ஸ்ருங்கேரி சாரதாம்பிகை. கைலாச சங்கரரே காலடி சங்கரராக அவதரித்து தனது 8ஆம் வயதில் சந்நியாசம் பூண்டு அகண்ட பாரதம் முழுவதும் திக்விஜயம் செய்து அத்வைத சித்தாந்தத்தை எங்கும் பரப்பினார். மகிஷ்மதி என்ற இடத்தில் மண்டனமிஸ்ரர் என்பவர் பூர்வ மீமாம்சம், அதாவது கிரிகைகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கும் மார்க்கத்தை பின்பற்றி வந்தார். சங்கரரோ அத்வைத வேதாந்தத்தின் கருத்தை முன்னிறுத்தி துறவு வாழ்க்கை மற்றும் பிரம்மத்தை உணர்வதே வாழ்க்கையில் உன்னத நோக்கம் என்று வலியுறுத்தினார். இருவரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மண்டனமிஸ்ரரோ பிரம்மாவின் அம்சமானவர். அவரது மனைவி உபயபாரதி சரஸ்வதியின் அம்சம். இந்த விவாதத்தின் நோக்கம் சந்நியாச மார்க்கம், துறவரம் என்பதே கிரகஸ்த வாழ்க்கையை விட மேலானது என்பதை நிரூபிப்பதாகும். இதில் மிஸ்ரரின் மனைவி உபயபாரதி நடுவராக இருந்தார். விவாதத்திற்கு பின் மிஸ்ரரின் மாலையில் இருந்த மலர்கள் காய்ந்து உதிர்ந்தன. இது சங்கரரின் வெற்றியை குறித்தது. வாக்குவாதத்தின்படி மண்டனமிஸ்ரர் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு துறவரம் மேற்கொண்டார். சுரேஸ்வரர் என்ற நாமத்தோடு ஆதிசங்கரரின் சீடரானார். சரஸ்வதியின் அம்சம் கொண்ட உபயபாரதியை சங்கரர் தென்னாட்டிற்கு வந்து அருள்பாலிக்குமாறு வேண்டினார். சரஸ்வதி தேவியும் ஓர் நிபந்தனையோடு ஒப்புக்கொண்டாள். தான் சங்கரரை பின்தொடர்வதாகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் திரும்பி பார்க்கக்கூடாது, அப்படி திரும்பி பார்த்தால் அந்த இடத்திலேயே தான் நின்றுவிடுவதாகவும் கூறினாள். ஒப்புக்கொண்டார் சங்கரர். சங்கரர் நடந்தார். சரஸ்வதி தனது கொஞ்சும் சதங்கை ஒலியோடு அவரை பின்தொடர்ந்தாள். எழில் கொஞ்சும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மூலிகைகள் நிறைந்த மலைப்பகுதியில் துங்கா நதி தீரத்தை அடைந்தார் சங்கரர். இங்கே துங்கபத்ரா உத்தரவாகினியாக பிரவாகிக்கிறாள். சங்கரர் துங்கா நதிக்கரையில் ஓர் அபூர்வமான காட்சியை கண்டார். சுட்டரிக்கும் வெயிலிலிருந்து நகர முடியாத தவளைக்கு பாம்பு படமெடுத்து காத்தது. பகை விலங்குகள் பகை மறந்து இருக்கும் ஸ்தலம், மூலிகைகள் நிறைந்த வனம், துங்கபத்ராவின் சலசலப்பு, இவை அனைத்தும் சங்கரின் மனதில் ஓர் ஆனந்தத்தை வரவழைத்தது. அம்பிகையின் சதங்கை ஒலி நின்றது. ஆகா, அம்பிகை பின்னால் திரும்பி வருகிறாளா என்று சந்தேகத்துடன் திரும்பி பார்த்தார். திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொன்ன சொல் தவறியதால் அம்பிகை அந்த இடத்திலேயே சிலையாக நின்று விட்டாள். அப்படிப்பட்ட தலமே ஸ்ருங்கேரி. ரிஷ்யஸ்ருங்கர் தவம் செய்த இடம். ரிஷ்யஸ்ருங்ககிரி ஸ்ருங்கேரி ஆனது. அம்பிகை நின்ற இடத்திலேயே கோவில் அமைத்தார். இந்த அற்புதமான க்ஷேத்திரத்தில் தனது முதல் அத்வைத பீடத்தை தக்ஷிணாமிய ஸ்ருங்கேரி சாரதா பீடம் என்று ஸ்தாபித்தார். ஸ்ரீசக்கரத்தின் மீது சந்தனத்திலும் மரக்கலவையிலுமான அம்பிகையை சாரதா என்ற நாமத்தோடு பிரதிஷ்டை செய்தார். காஷ்மீர புரவாசினியாக இருந்தவளை ஸ்ருங்கார ஸ்ருங்கேரி புரவாசினியாக அருளப் பண்ணினார். சாரதா தேவி பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி. முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் ஒருங்கிணைந்தவள். கைலாசத்தில் சிவபெருமான் கொடுத்த 5 லிங்கங்களில் போகலிங்கத்தை ஸ்ருங்கேரியில் பிரதிஷ்டை செய்து நித்திய பூஜைகள் செய்ய பணித்தார். அன்று முதல் இன்று வரை ஸ்ருங்கேரியில் அமைந்த போகலிங்கத்திற்கு ஸ்ருங்கேரி பீடத்தின் ஆச்சாரியர்கள் தவறாமல் நித்திய பூஜை செய்து வருகின்றனர். பின்னாளில் சாரதாம்பிகை விக்கிரகம் கல் மற்றும் தங்கத்தாலாக மாற்றப்பட்டது. அழகே உருவானவளாய், சகல கலைகளுக்கும் அதிபதியாய், சர்வவித்யா ஸ்வரூபிணியாய், சங்கீத சாம்ராஜ்யத்தின் நாயகியாய் அமைந்தவள் சாரதா. சரஸ்வதியின் அம்சமாக விளங்கும் சாரதையை இந்த நவராத்திரி நாளில் வணங்கி நற்கதி பெறுவோமாக.